In this video, I will explain to you about the concept of limiting reagent. So before proceeding to the limiting reagent concept, I will give you an example. அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட்டோட கன்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் அ சைக்கிள் ஃபேக்ட்ரி, ஒரு சைக்கிள் ஃபேக்ட்ரின்னு எடுத்துட்டோம்னா அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து சீட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து ஹேண்டில் பார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கும். ஸோ இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ்னு வச்சுக்கலாம், ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போது ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 30 சீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சீட்டு டிபார்ட்மெண்ட்டு 30 சீட்டு பண்ணுறாங்க. ஹேண்டில் பார் வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 ஹேண்டில் பார் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் வந்து 20 பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ சைக்கிள் வெளில வரும்? ஸோ ஆப்வியஸ்லி யூ see that 20 பார்ட் ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் இங்கே ஃபார்ம் பண்ணுறதுனால நீ 30 சீட்டு பண்ணாலும் சரி, 50 ஹேண்டில் பார் பண்ணாலும் சரி, ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் 20 இருக்கிறதுனால 20 சைக்கிள் தான் ஒரு நாளைக்கு நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அப்போனா என்ன அர்த்தம்? 3 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்லோவாக ஒர்க் ஆகுதோ that will decide the outcome of the reaction. That is, the reaction which occurs very slowly in a reaction, எந்த ஸ்டெப் ஆஃப் த ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கிறதோ அந்த ஸ்டெப்பு தான் வந்து இட் வில் டிசைட் த கோர்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன், அண்ட் தட் ஸ்டெப் இஸ் கால்ட் அஸ் த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஸோ வாட் இஸ் த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்? த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் is a step in a reaction in which the reaction occurs, the step that occurs very slowly. Suppose ஒரு ரியாக்ஷன் 2-3 ஸ்டெப்பில் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த 2-3 ஸ்டெப்பில் எந்த ஸ்டெப்பு ஸ்லோவாக நடக்கிறதோ அந்த ஸ்டெப்பு தான் வந்து it will decide the course of the reaction. Okay, so now let us get back to the limiting concept. Okay, so now we will take an example of the very famous and common process called as Haber's process of synthesis of ammonia. அதில் we take nitrogen which reacts with hydrogen to form ammonia. இதான் அந்த Haber's process. Of course நிறைய கேட்டலிஸ்ட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். we don't bother about that. so if first நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் பண்ணிட்டா எப்படி? 3H2 and 2NH3. so this is called as the stoichiometrically balanced equation. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 1 mole of nitrogen react with 3 mole of hydrogen to form 2 mole of ammonia. so இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கன்செப்ட். இப்போது மோல் கன்செப்ட் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். மோல் வந்து கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் இருக்கும், பட் அதை தவிர இன்னொரு டெஃபினேஷன் இருக்கும், அதுதான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1 mole of any substance is equal to molar mass of that substance. Molar mass of that substance which is equal to Avogadro number of those molecules or atoms or whatever it is, and which is equal to 22.4 liters of that substance at STP. இது மோலுடைய இன்னொரு டெஃபினேஷன். இது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் மீத்தேன், 1 mole of மீத்தேன்னா 1 mole of மீத்தேனில் we will have 12 plus 4 16 grams of methane இருக்கும், and that will be equal to 6.023 into 10 power 23 molecules of methane அதில் இருக்கும், molecules of methane இருக்கும், and that since methane is a gas it will occupy 22.4 liters at standard temperature and pressure conditions. ஸோ இதுதான் வந்து the concept of mole. இது நல்லா ஒரு தடவை நீங்கள் ரீகேப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். now let's come back to this. இப்போ இதில் பார்த்தோன்னா 1 mole of nitrogenனா என்ன? நைட்ரஜனுடைய atomic weight 14, therefore N2 இருக்கிறதுனால you have 28 grams here, plus suppose இது dihydrogen அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சம்மில் you will take it as H2, which means the molar mass of H2 will be 2. so that means இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? இங்கே 3 moles of dihydrogen இருக்குது. ஸோ 3 moles of dihydrogen இருக்குன்னா 3 into 2 it will be 6 grams.
6 grams, and it is going to give you 2 moles of ammonia. So 14 plus 3 17 into 2 34 grams of ammonia. ஸோ இதுதான் வந்து law of conservation of mass. இது நீங்கள் 10th 9th படிச்சிருக்கீங்க. Total mass of the reactants is equal to total mass of the product. Now we will take an example of your textbook sum. இப்போது இதில் வந்து அவங்க textbook sumல என்ன கொடுத்துருக்காங்க? Say for example 50 kg of nitrogen is allowed to react with 10 kg of say dihydrogen கூட react ஆச்சுன்னா இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அமோனியாவை ஃபார்ம் பண்ணுறாங்க. அமோனியா இஸ் ஃபார்ம்டு. அப்போது எவ்வளோ அமோனியா ஃபார்ம் ஆகுது? ஃபஸ்ட்டு கொஷின், ஹவு மச் அமோனியா இஸ் ஃபார்ம் அண்ட் ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ரியேஜென்ட். இதான் கொஷின் இப்போது. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷின் கொடுத்த உடனே முதல்ல நம்ம இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நம்ம பார்த்தோம்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து கிலோகிராம்ஸை வந்து கிராம்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 50 kg will be equal to 50,000 grams of nitrogen. 50,000 grams of nitrogen. அதே மாதிரி 10,000 grams of hydrogen இருக்கப்போ. ஸோ மோலோட கன்செப்ட் என்ன? மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு moles of N2 will be is equal to given mass by molar mass. So 50,000 divided by molar mass 28. 28, that will be equal to say for example say 171785. that I have calculator la na potutten this much moles. Okay, so this வந்து gram, moles வந்து gram per mole இருக்கும். ஸோ இது மேலே வந்ததுன்னா கிராம் கட் ஆகிட்டுனா you will get moles. அதே மாதிரி moles of N2 எடுத்துட்டேன்னா H2, moles of H2 will be equal to 10,000 divided by 2. 2 அப்படியே எடுத்துக்கலாம், அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். 2.016 இருக்கும். அப்ராக்சிமேட்லி யூ கேன் டேக் இட் as 2. ஸோ தட் இஸ் 4,960 moles. 4,960 moles. Okay, so now இப்போ இதில் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிச்சாச்சு, மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சாச்சு, எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து எவ்வளோ அமோனியா ஃபார்ம் ஆகுறதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ அமோனியா ஃபார்ம் ஆகுது? நம்ம ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? 1 mole of nitrogen react with 3 moles of hydrogen to form 2 moles of ammonia ஃபார்ம் ஆகுதுன்றது நம்மளுக்கு ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து தெரியாது. ஸோ 3 moles of 1 mole of nitrogen அப்படின்னு சொன்னால் 3 moles of hydrogen, அதாவது அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். அதாவது என்ன? 3 moles of hydrogen is required to form 2 moles of ammonia. So 3 mole இருந்ததுன்னா 2 mole of ammonia ஃபார்ம் ஆகும். 3 moles of hydrogen இருந்தால் 2 moles of ammonia ஃபார்ம் ஆகும். ஆர் 1 mole of nitrogen இருந்ததுன்னு சொன்னால் it will form again 2 moles of ammonia ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி கொடுத்துருக்கிற பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது அதை பார்த்தோம்னா we have around 4960 amount of moles of hydrogen இருக்குது. ஸோ 3 moles of hydrogen இருந்தால் 2 moles of ammonia ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் 4960 moles of ammonia, அதாவது இதிலிருந்து எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்தால் எவ்வளோ அமோனியா ஃபார்ம் ஆகும்? அப்படின்னா that will be 2/3 into 4960. that will be equal to say 33006. கால்குலேட்டரில் ஏற்கனவே போட்டிருக்கிறது. இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆகும். எதுலேருந்து? இவ்வளோ 4960 மாலிக்யூல்லேருந்து இது ஃபார்ம் ஆகும். ஓகே, நவ் அதே மாதிரி இப்போது நைட்ரஜன் எடுத்துட்டோம்னா நைட்ரஜன் வந்து நம்மளுக்கு மோலார் மாஸ் ஆஃப் அமோனியா is 17 grams. கிராம் மோலார் மாஸ் 17 grams. ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் அமோனியா ஃபார்ம்டு எவ்வளோ இருக்கும்? மாஸ் ஆஃப் அமோனியா ஃபார்ம்டு எவ்வளோ அமோனியா ஃபார்ம் ஆகும்?
ஏன்னா நம்மக்கிட்ட 4960 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. அது ரியாக்ட் ஆச்சுன்னா எவ்வளோ அமோனியா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 3306 into 17 grams போட்டேன்னா that will be the mass of ammonia that is produced, that is 56,217. okay, this is amount of ammonia that will be formed. இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். லிமிட்டிங் ரியேஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் the one which I told you, which will limit the course of the reaction, which will limit the course of the reaction. So அப்போ எது எக்ஸஸாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ எது ஜாஸ்தியாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 mole of nitrogen react with 3 moles of nitrogen, 3 moles of hydrogen கூட ரியாக்ட் ஆகுதுன்றது நம்மளுக்கு தெரியும். to form 2 moles of ammonia, to form 2 moles of ammonia. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தது ஒரிஜினலாக? 1785 grams, 1785 moles of nitrogen இருந்தது. அப்போது 1785 moles of nitrogen வந்து எவ்வளோ ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும்னா 3 times. ஏன்னா இது 1:3 ரேஷியோவில் இருக்கு இல்லையா? ஸோ 3 times கூட அது ரியாக்ட் ஆச்சுன்னு சொன்னால் that will be, that requires 5355. இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவை. எதுக்கு? நீ இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எடுத்துட்டா இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்ததுன்னு சொன்னால் தான் அது அமோனியா கூட ஃபார்ம் ஆகும். ஏன்னா நைட்ரஜன் இஸ்டு ஹைட்ரஜன் வந்து 1:3 ரேஷியோவில் இருக்குது. இது 1 மோல் இருந்தால் இது 3 மோல் இருக்கணும். இது 1785 மோல் இருந்தால் இது 5355 மோல்ஸ் இருக்கணும். இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான ரேஷியோவில் ஃபார்ம் ஆகும். பட் நம்மளுக்கு ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்துட்டோம். தட் இஸ் நம்மளுக்கு வந்து 4960 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. 4960 ஹைட்ரஜன் தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு அவைலபிளாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஹைட்ரஜன் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு வந்து இவ்வளோ தேவை, ஆனால் நம்மகிட்ட இவ்வளோ தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் இஸ் லெஸ், கம்மியாக நம்மள்கிட்ட இருக்குது. ஹைட்ரஜன் வந்து நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு டைப் ஆஃப் அப்ரோச். இன்னொரு டைப் ஆஃப் அப்ரோச்சில் நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? ஹைட்ரஜன் வந்து நம்மக்கிட்ட 4960 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இப்போ 4960 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ நைட்ரஜன் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். எவ்வளோ நைட்ரஜன் தேவை? ஏன்னா 3 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் கூட கம்பைன் ஆகுது. அப்படின்னா ஃபார் 4960 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ நைட்ரஜன் கூட கம்பைன் ஆகும்னா இட் வில் கம்பைன், அதாவது 1/3 into 4960 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கூட அது கம்பைன் ஆகும். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 1653 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட 4960 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. அது ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு 1653 மோல்ஸ் ஆஃப் 1653 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் தேவை. இது இவ்வளோ தேவை. நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 1785 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குங்க. இவ்வளோ குவான்டிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு தேவையை விட இது அதிகமாகவே இருக்குது. தேவையை விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனில் நைட்ரஜன் வந்து எக்ஸஸாக இருக்குது. அண்ட் ஹைட்ரஜன் வந்து therefore is the limiting reagent. ஹைட்ரஜன் லிமிட்டிங் ரியேஜெண்ட்டாக இருக்கிறதுனால எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அமோனியா தான் ஃபார்ம் ஆகும். அதனால தான் நம்ம இங்கே முன்னால் போட்டிருக்கோம் என்ன, 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 2 மோல் ஆஃப் அமோனியாவை ஃபார்ம் பண்ணுறது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மோல்ஸ் வந்து இவ்வளோ ஃபார்ம் பண்ணுறது. therefore இவ்வளோ அமோனியா அங்கே ஃபார்ம் பண்ணுறது. ஏன் சார் நைட்ரஜன் வச்சு போடக்கூடாது. ஏன்? நைட்ரஜன் வந்து எக்ஸஸாக இருக்குது. அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டான ஹைட்ரஜன் நம்மக்கிட்ட இல்லை. therefore எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அமோனியா தான் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கன்செப்ட் ஆஃப் லிமிட்டிங் ரியேஜெண்ட். ஓகே.